எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நிறைய பேர் அப்படின்னா விஜய் மேலே வைத்தறிச்ச பிடிச்சிருக்கக்கூடிய, விஜய் கண்டு பொறாமையில் இருக்கக்கூடிய, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டத்தை பார்த்து பொறாமப்படக்கூடிய, இங்கடா விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவானோ அப்படின்னு பயங்கரமான வைத்தறிச்சல் இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே பேசுகிற ஒரே வார்த்தை என்னென்னா, நடிகனாக இருப்பாராமா, அரசியல் கட்சி ஆரம்பிப்பாராமா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சோன்னா டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவர் வந்து சிஎம் தான் ஆவாராமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. அதுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இருக்கா, அரசியல் அனுபவம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் அனுபவங்கிறது எதுக்கு யூஸ் ஆகணும்னு சொல்லுங்களேன். அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் வந்து அரசியல் அனுபவத்தை யூஸ் பண்ணணுமே தவிர, கொலை பண்ணவும், கொள்ளையடிக்கவும், பணத்தை திருடுறவனை காப்பாற்றுறது தான் வந்து அரசியல் அனுபவமா சொல்லுங்கள். எத்தனை மக்கள் வந்து ஏமாந்த மக்கள் இருக்கிறாங்க. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஐடி ரைடு போனாவே சரி, ஊழல் வழக்கை வந்து பதிவு பண்ணாலும் சரி, எக்கச்சக்கமான கோடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உள்ளே வந்துடும், தமிழ்நாடு அரசுக்கு உள்ளே வந்துடும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்குல்ல 10 லட்சம் கோடி கடன் சொல்கிறாங்களே, ஈஸியாக அடைச்சிடலாம், கடன் எல்லாம் அடைச்சிடலாம். மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வரலாம். மக்களுக்கு நல்ல திட்டங்கள் மூலமாக நிறைய வந்து நல்லது பண்ணலாம். இப்போ விஜய் வந்து அறிவிச்சார்ல இலவசங்கள்னு சொல்லி வந்து அதை ஒரு கூட்டம் வந்து கேலி கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணிகிட்டு இருக்குது. அவரால் முடியுமா, அவருக்கு வந்து இவ்வளோ தூரம் ஆகுமே, அமௌண்ட் ஆகுமே அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. அரசியல் அனுபவத்தை திருடர்களில் வந்து வைக்காமல், கொள்ளையடிக்கிறதுல காட்டாமல், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாவே போதுங்க, மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. அரசியல் அனுபவம் தேவையே இல்லை, சரியா? அரசியல் அனுபவங்கிறது எதுக்குன்னா, இந்த கொள்ளையடிக்கிறதுக்காக தான் வந்து கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் பொதுமக்கள் எடுத்துங்க, மக்களை பாருங்கள், அவங்களே சொல்கிறாங்க, விஜயண்ண இங்கே வந்தால் எங்களுக்கு நல்லது செய்வார், விஜயண்ண வந்தால் மக்களுக்கு நல்லதாக இருக்கும், விஜயண்ண வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், விஜயண்ண வந்து முதலமைச்சராக வந்துட்டார் அப்படின்னா இளைஞர்கள் வந்து நல்ல வழியில் வருவாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான மக்கள் வந்து அவங்க மனசுலேயே இதை பதிஞ்சிருக்குது. அப்படிங்கும்போது அப்புறம் எதுக்கு அரசியல் அனுபவம் தேவை சொல்லுங்க பார்க்கலாம்? அரசியல் அனுபவமே தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற அந்த எண்ணமும் செயல்பாடு இருந்தாவே போதும், கண்டிப்பாக மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க. இந்த மே 4 வந்து பக்கத்தில் வந்துருச்சு. தமிழக மக்கள் வந்து ஏற்கனவே தீர்ப்பு எழுதிட்டாங்க. மே 4 விஜய் தான் முதலமைச்சராக